பாருங்க 1 men plus 3 women plus 4 boys சேர்ந்து வந்து எவ்வளவு மணி நேரம், டேஸ் கிடையாது மணி நேரம். சோ மணியும் டேஸும் சேம் தான். மணி டேஸ்க்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் மணிக்கும் செய்யணும். சோ 96 hours. சோ ஈக்குவல் டு 96 நான் போட்டுருக்கேன். அடுத்ததுல பாருங்க 2 men, ஓகேவா? சோ சாரி 2 men plus 8 boys சேர்ந்து வந்து 80 hours. அடுத்ததுல ஈக்குவேஷன்ல பாருங்க 2 men plus 3 women is equal to 120 hours. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஏற்கனவே அவங்க டோட்டலா எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்கங்கறத கால்குலேட் பண்ணி எவ்வளவு மணி நேரத்துல டோட்டல் வொர்க் எவ்வளவுங்கறத கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மூணுக்கு எல்சிஎம் எடுப்போம். சோ 96 80 120 க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படி பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 480 வரும். சோ நீங்க எல்சிஎம் எடுத்து பாத்துக்கோங்க, அதெல்லாம் சொன்னா டைம் ஆகும். சோ இந்த 96 80 க்கு 120 இந்த மூணுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படினா என்ன வரும், 480 வரும். இப்போ என்ன பண்றோம்னா இது வந்து எவ்வளவு பங்கு வேலை பார்த்திருக்கு அப்படினா என்ன பண்ணனும், 480 divided by 96 போட்டோம்னா இது 5 பங்கு வேலை பார்த்திருக்கு. அதே மாதிரி 480 divided by 80 போட்டீங்கன்னா இது 6 பங்கு வேலை பார்த்திருக்கும். 480 divided by 180 போட்டீங்கன்னா இது 4 பங்கு வேலை பார்த்திருக்கு. ஓகேவா? சோ இத கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா அவங்க எவ்வளவு எஃபிஷியன்சியா வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம். சரி இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த ஈக்குவேஷனை வந்து மாத்தி எழுதிட்டேன். அதாவது 1 men plus 3 women is equal to 4 plus 4b is equal to 5 பங்கு வேலை பார்த்திருக்காங்க, எஃபிஷியன்சியா வேலை பார்த்திருக்காங்க. அதே மாதிரி 2 men plus 8 boys is equal to 6. ஓகேவா? சோ 2 men plus 3w is equal to 4. இந்த 5 6 4 எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த நம்பரை அந்த ஹவர்ஸால டிவைட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணனும்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 1 man 1 woman 1 boy க்கு எவ்வளவு எஃபிஷியன்சி வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணப் போறோம். அதுக்கு என்ன பண்ணப் போறோம்னா இங்க பாருங்க இங்க 2m இருக்கு. ஓகேவா? சோ இங்க 1m இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத 2 இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இத ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், w கிடைக்குமா? ஏனா இங்கேயும் b இருக்கு, இங்கேயும் b இருக்கு, இங்கேயும் m இருக்கு, இங்கேயும் m இருக்கு. நீங்க 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது 2m கிடைக்கும், 8b கிடைக்கும். அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை. அப்ப 2m plus 6w plus 8b is equal to 10 கிடைக்கும். அடுத்து இந்த ஈக்குவேஷன் அப்படியே போட்டு சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்ப -2m - 8b is equal to -6. சோ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க, இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். அப்ப டைரக்டா எனக்கு என்ன கிடைச்சது, 6w கிடைச்சதா? 6w is equal to 4 கிடைக்கும். ஏனா 10 - 6 4. அப்ப w வேணும்னா 2/3. சோ w கண்டுபிடிச்சேன். அதாவது ஒரு woman வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா வேலை பார்க்கறாங்க, 2/3 எஃபிஷியன்ட்டா வேலை பார்க்கறாங்க. சோ இத நான் என்ன பண்ண போறேன்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி m கண்டுபிடிச்சலாமா? இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2m plus 3 2/3. சோ 3 கேன்சல் ஆகி 2/2 is equal to 4. அப்ப என்ன ஆகும், 2 இந்த சைடு போனோம்னா மைனஸ் ஆகும். சோ இங்க 2 கிடைக்கும். சோ 2m is equal to 2 னா m ஓட வேல்யூ என்னது 1. சோ நான் m ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 1 ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த m ஐயும் w ஐயும் தூக்கி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், b கிடைக்கும். இல்ல நான் என்ன பண்றேன்னா இந்த m ஓட வேல்யூ மட்டும் இங்க போட்டேன்னா b கண்டுபிடிச்சேன். செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன். அது சிம்பிள். so m is equal to 1 ன்னு போட்டோம்னா 2 இருக்கும் plus 8b is equal to 6 இருக்கும். இல்ல இருந்து 8b வேணும்னா இத கழிச்சோம்னா 4 கிடைக்கும். சோ அப்ப b வந்து 1/2 கிடைக்கும். சோ அப்ப நான் b என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 1/2 ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் மூணையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா கடைசில நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, ஏன்னா நமக்கு தான் மூணுமே கிடைச்சிருச்சு. m b w உங்க தனித்தனியா எவ்வளவு எஃபிஷியன்ட்டா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. கடைசில என்ன கேட்டிருக்காங்க, 5 men plus 12 boys எவ்வளவு, அதே தான் இங்க கால்குலேட் பண்ணப் போறோம். 5 men க்கு m க்கு என்னது 1. சோ அப்ப 5 b க்கு வந்து 12 into 1/2. சோ அடிச்சோம்னா என்ன கிடைக்குது, 6. சோ டோட்டலா 11 கிடைக்குது. அப்போ இவங்க கேட்டதுக்கு எவ்வளவு எஃபிஷியன்ட்டா வேலை பார்ப்பாங்கன்னா 11 பங்கு வந்து வேலை பார்க்கறாங்க. சோ இந்த 11 பங்குங்கிறது எவ்வளவு ஹவர்ஸ் வேணும் அப்படினா நம்ம ஏற்கனவே டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, டோட்டல் பங்கு வந்து 480. இந்த 480 ல இந்த 11 எவ்வளவு டிவைட் பண்ணோம்னா அதுதான் ஹவர்ஸ். சோ இத டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ண முடியாது. சோ அப்ப 480 divided by 11 இது வந்து எங்க ஆப்ஷன்ல வருதுன்னு பாருங்க. டிவைட் பை 11 தான் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட் மேல 480 வரணும். 480 வரணும்னா இந்த ஆப்ஷன் தான் வரும்.